எவ்ரிஒன், இந்த ஷார்ட்ல நம்ம சேனல் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுக்கான செகண்ட் கொஷின் பேப்பர் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷின் பேப்பரை நீங்கள் இப்போ தான் 10th பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அது இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் சம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த கொஷின் பேப்பருக்கு முன்னாடியே வந்து எல்லா கான்செப்டையும் வந்து லேர்ன் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஷின் பேப்பரை வந்து ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பராகவும் நீங்கள் இந்த ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுங்கிற இந்த செகண்ட் கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்துக்கு இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா ஷார்ட்ஸும் அண்ட் வீடியோஸுமே உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபை ஆயிரும். இப்போ இந்த கொஸ்டின் பேப்பருக்குள்ள வரும். இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுங்கிறப்ப எல்லா சாப்டர்ஸ், அதாவது சாப்டர் 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் சம்ஸ், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கேதர் பண்ணியிருக்கோம். எங்கேருந்து கேதர் பண்ணியிருக்கோம்னா பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஹாஃப்லி, குவார்டர்லி, அது மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து கேதர் பண்ணியிருக்கோம். இது பியூர் அண்ட் பியூர்லி நம்ம சேனல் வந்து கிரியேட் பண்ண கொஸ்டின் பேப்பர்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு 1 வேர்ட்ஸில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. வந்து முடிஞ்சதுக்கப்புறம் 2 மார்க்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 5 மார்க்ஸ் வந்து வரும். அதுக்கப்புறம் 8 மார்க்ஸ் வந்து வருது. இது ஃபுல் போர்ஷன் டெஸ்ட்டுங்கிறனால 8 மார்க்ஸில் வந்து 3rd and 4th சாப்டரில் இருக்கக்கூடிய கிராஃப் அண்ட் ஜாமெண்ட்ரி தான் நம்மளுக்கு வரப்போகுது. இந்த இது மட்டும் பத்தலைனாலும் நம்ம சேனலில் ஏற்கனவே இதே மாதிரி 7 கொஷின் பேப்பர்ஸ் வந்து வந்திருக்கு. அந்த கொஷின் பேப்பர்ஸையும் நீங்கள் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் சம்ஸாவோ இல்லை ப்ராக்டிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸாவோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனாலும் எடுத்துக்கோங்க இந்த கொஸ்டின் பேப்பரை. அப்படி எடுக்க முடியலனாலும் இந்த பிடிஎஃப் ஃபைலோடைய லிங்க் வந்து நம்ம இந்த ஷார்ட்டோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கும். அதில் வெப் சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக விசிபிள் ஆகும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய ஷார்ட்ஸில் வந்து வந்திருக்கு. கொஷின் பேப்பராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸாக இருக்கட்டும், அந்த இதோடைய லிங்க்குமே வந்து இந்த ஷார்ட்டோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த கொஷின் பேப்பர் ஸ்க்ரீன்ஷாட் வேணுன்னா எடுத்துக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.